லேப்ராகாஸ் ஹாத்துயே லேப்ரடாஷ். ஹalleluya. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரபா சியாந்தா லேப்ரா தீகா ரபாசியே லேரோடோ ஷியாங்தாயா லபாசியே. ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க தகப்பனை கேட்க ஆரம்பிக்கலாமா? ஹalleluya. ரெகலே பாஷியாந்தா ரபாசியா மா சாந்தா லேப்ரடோஷ். லேகாபா ரிகபோரியாந்தாசே. ஹalleluya. Thank you Jesus. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக, அவர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். We are going to give thanks to the Lord Almighty for this new month, for the new grace, for all these months and all these years. He has been so good to us. நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார், இருந்தார், இருப்பார். Hallelujah. Thank you Jesus. Rabba sianda lebra daya basi reke leba sianto rasyanka labasia. எங்களோடு பேசுங்கப்பா, உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவீராக. Lord, speak with us, Lord. Thank you for this wonderful month. ஆண்டவரே, இந்த மே மாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு, இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதா நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இந்த நேரத்தில் உச்சன் தலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரையிலும் நீர் சுத்திகரிப்பீராக. தகப்பனே, உம்முடைய கரம் இப்பொழுது அந்த அதரிசனமுள்ள கரம் வந்து அமரும்படியாய் செபிக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹalleluya, ஹalleluya. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சகோதர சகோதரிகளாக ஒருங்கிணைந்து மறுபடியும் நாம் கூடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் மிகுந்த சந்தோஷம். அநேக நாட்களுக்கு பிறகு நாம் மறுபடியும் இந்த லைவ்ல இந்த மே மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்களுடைய காமெண்ட் தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். நாம் சந்தோஷமா இருப்பதினாலே சத்துரு அவன் சோர்ந்து போவான். உங்கள் சூழ்நிலைகளை குறித்து சந்தோஷமா இருங்க. உங்க பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்க. ஹalleluya. ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க சோர்ந்து போகும்பொழுது உங்கள் பலன் குறுகி போகிறது. சந்தோஷமாக கர்த்தருக்குள்ளே, உலகத்திற்குள்ளே இல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரே. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை இந்த நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? It is purely by the grace of the Lord we are alive today. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எவ்வளவோ சம்பவங்கள் இந்த 2026 ஆரம்பித்து முதல் இதுவரையிலும் பலவிதமான யுத்தங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், எக்கனாமிக் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல பயங்கரமான கிரைசிஸ்,
எத்தனையோ மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்காங்க. நமக்கு தெரிந்தவர்கள், சுற்றியுள்ளவர்கள், அல்லது எவ்வளோ காரியங்கள். ஆனால் இதுவரையிலும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கார் என்று சொன்னால், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவதற்காக, உங்களை தலைமுறைக்கும் உங்களை பிரஸ்தாபப்படுத்தி உங்களுடைய நாமத்தை, உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பதற்காக உங்கள் மேல் தமது வல்லமையையும் தமது மகிமையையும் அவர் வைப்பதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் மற்றவர்களைப் போல, அவர்களைப் போல நாமும் இன்னொருவர் அல்ல. We are so special to God. நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஜனங்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? I believe I am so special to God. I believe you are so special to God. I believe my family is so special to God. I believe this ministry is so special to God. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are so special to God. இன்றைக்கு வாக்குத்தத்தம் ஒரு 4-5 வசனங்கள் சேர்ந்த ஒரு கோர்வையான வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாமா? வேதத்திலிருந்து என்னாகமும் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நாம் சேர்ந்து படிப்போமா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவஜனமே, இத்தனை வாக்குத்தத்தங்களையும் இந்த மே மாதத்திலே நாம் சுதந்திரிக்க போகிறோம். இத்தனை வாக்குத்தத்தங்கள் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுடைய ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. There is no witchcraft or divination against the children of Israel. We are the children of Israel. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல்களை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாக நம்மை மாற்றி அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. God has called us to live a life of blessing. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இந்த வாக்குத்தத்தம் எனக்கான வாக்குத்தத்தம். இந்த மே மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேன். I am going to pray with this promise. நான் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நான் ஜெபித்து அதை சுதந்தரிக்க போகிறேன். Hallelujah. God has given you a wonderful promise. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நான் எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே உங்களை நடத்தி செல்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் சொன்னது போல மோசேயை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களையும் அவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து, காண்டாமிருகத்திற்கு உண்டான பலத்தை உனக்கு கொடுக்கிறேன் மகனே மகளே, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்றும், இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, பில்லி சூனியம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த உலகமாகிய வனாந்திரத்தின் வழியாக பரலோக கானானுக்கு நேராக நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் வழியிலே வரும்பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கர்த்தரை சோதித்தார்கள். 10 முறைக்கு மேலே கர்த்தரை அவர்கள் சோதித்துக் கொண்டே இருந்தார்கள். They were constantly testing the Lord who has brought out of Egypt. கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், மோசே, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள், இந்த ஜனங்களை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, நான் இந்த ஜனங்களை முழுவதும் அழித்து போடுகிறேன், உன்னை மாத்திரம் நான் பெருக செய்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசே சொல்கிறார், ஆண்டவரே, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்கையினாலும் உம்முடைய ஜனங்களை எகிப்தில் நடத்தி வந்தீரே, இப்பொழுது இந்த வனாந்தரத்திலே இவர்களுடைய பிரேதங்கள் விழும் என்று சொன்னால் இதை எகிப்தியர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறார். இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களும் வணங்கா கழுத்துள்ளவர்களுமா இருக்கிறார்களே என்று சொல்லி இந்த ஜனங்களை அழித்து போடுவதற்கு கர்த்தர் நினைத்த பொழுது கர்த்தருடைய செய்கைகளையும் மகத்துவங்களையும் பார்த்த பிறகும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இராமல் அவரை சோதித்துக் கொண்டே இருந்தார்கள் இந்த ஜனங்கள். மோசே ஜெபித்தார், இவர்களை மன்னியும், அழித்து போடாதிரும் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேலரை மன்னித்து அவர்களை மன்னித்து விட்டார். இப்படியாக கர்த்தர் ஜனங்களை நடத்தி வந்தார். இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிகோவுக்கு நேராக இருக்கிற ஒரு சமமான ஒரு பூமியிலே வந்து கூடாரத்தை போட்டு தங்களுடைய கோத்திரங்களின்படி தங்கி இருக்கிறார்கள். ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், பிள்ளைகள், பெண்கள், ஸ்திரீகள் என்று சொல்லி எடுத்தால் ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள், கால்நடைகள், இப்படி எல்லாரும் சேர்ந்து வனாந்தரத்தை தங்குகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய மன்னாவையும் இறைச்சியையும் தண்ணீரையும் பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பாவமாக எகிப்திலிருந்து உங்களை கர்த்தர் அழைத்து, நான் உனக்கு பாலும் தேனும் ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து, பாவமாக எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த தேவன் நம்மை இந்த உலகமாகிய வனாந்திரத்தின் வழியாக நடத்தி சென்று நித்தியமாக இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும், ஏன் என் வாழ்க்கையில் இந்த வனாந்திரம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த சிவந்த சமுத்திரம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த எரிகோ, ஏன் என் வாழ்க்கையில் இந்த யோர்தான் வருகிறது, கரை புரண்டு ஓடுகிறதே, என்னால இதை தாங்கிக் கொள்ள முடியலையே, நான் மட்டும் ஏன் இந்த வழியாக போக வேண்டும்,
சில நேரத்திலே வனாந்திரத்தின் வழியாய் போகும் பொழுது நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்முடைய சிந்தைகள், நாம் எல்லாவற்றையும் கர்த்தர் மீது வைத்து, ஆண்டவரே இனி நான் அல்ல, எனக்குள்ளே நீங்க வாசமா இருக்கிறீங்க, இந்த உலகத்தை நீங்க ஜெயித்தீங்க, இந்த வனாந்திரத்தை நீங்க ஜெயித்தீங்க, எனக்கு நீங்க வெற்றியை தருவீர் என்று சொல்லி நம்முடைய பலத்தின் மீது சாயாமல் கர்த்தருடைய பலத்தின் மீது சார வேண்டும் என்று சொல்வதற்காகவே இந்த வனாந்திரத்தின் வழியை நடத்தி தருகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் அழைத்து சென்றிருக்கலாமே. 40 நாட்களிலே it will take only few days to reach the place Canaan, but it took 40 years for the Israelites to reach Canaan. கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு 40 வருடமானது. நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக உங்களுடைய குணாதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை, எகிப்தின் காரியங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும், முழுவதுமாய் விட்டுவிட வேண்டும். இந்த வனாந்திரம் மோசமானது, கொடுமையானது. இந்த வனாந்திரத்திலே கம்ஃபர்ட் இருக்காது. இந்த வனாந்திரம் டிபெண்ட் ஆகி வாழ்கிற வாழ்க்கை. This place, the place we are sojourning, or we are the place we are journeying towards the place of milk and honey. It's not a normal place. நாம் கடந்து செல்கிற பாதை ஒவ்வொருவருக்கும் அது ஒவ்வொரு பாதையா இருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்திற்கு போகிற வாசல் அது இடுக்கமான வாசல். அதிலே பிரவேசிக்கிறவர்கள் சிலர். உலகத்திற்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை, அதிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த எகிப்தின் வழியாக, எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக கடந்து செல்கிற இஸ்ரவேலிலே வழியெல்லாம் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் முறுமுறுப்பும் கோபமும் மோசையின் மீது, மோசையை கல்லெறிவதற்கும் துணிகிறார்கள். இன்றைக்கு நாமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான காரியங்களை குறித்து நாம் முறுமுறுக்கிறோமா? அனித்தியமான காரியங்களை குறித்து முறுமுறுக்கிறோமா? அல்லது நாம் விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைந்து என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆகையால் முடிவு பரியந்தம் நடத்த உண்மையுள்ளவர், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எனக்கு கொடுப்பார், நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், முன் வைத்த காலை பின்னிட்டு பார்க்க மாட்டேன், கலப்பையின் மீது கை வைத்து திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நாம் இந்த பிரயாணத்திலே உண்மை உத்தமமாக இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி செல்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது எரிகோவை அருகே உள்ள சமமான பூமியிலே அவர்கள் கூடாரத்தை போட்டு தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து தேசத்தில் உள்ள மோவாபின் ராஜா பாலாக் எனப்படுகிற ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, இவர்கள் மந்தையை போல இத்தனை திரளாக பூமியிலே பரம்பி இருக்கிறார்களே, இவர்கள் நம் தேசத்திற்கு இவர்கள் பெரிய ஒரு எதிரிகள், இவர்கள் நம் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சதி திட்டம் தீட்டுகிறான். அப்பொழுது பிழையாம் எனப்படுகிறதான ஒரு குறி சொல்கிறவனை இடத்திலே இந்த பாலாக் ராஜா, இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் ஆட்களை அனுப்பி, நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்கிறான். என்னாகமும் 22 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்து படிக்கலாம். இப்பொழுது பாலாக் ராஜா சொல்லுகிறான், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன்.
ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான். ராஜாவாகிய பாலாக் பிலேயாமிடத்திலே தன்னுடைய மந்திரிகளையும் பெரிய அதிபதிகளையும் அனுப்பி, நீர் ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படி நீ சபித்தால் நான் இந்த ஜனங்களை முறியடித்து என் தேசத்தை அவர்கள் கைப்பற்றாதபடிக்கு நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். நல்லா கவனிங்க. நீங்கள் சந்தோஷமா இருப்பதை குறித்து யாரோ ஒருவன், நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதை குறித்து யாரோ ஒருவன் உங்களுக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அது உண்மைதான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பரம்பி இருக்கிறார்கள். எரிகோக்கு நேராக கூடாரத்தை போட்டு இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது, இவர்களுக்கு பின்னாக ஒரு ராஜாவாகிய பாலாக், மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இந்த ஜனங்களை சபிப்பதற்காக ஒரு குறி சொல்கிற இடத்திலே போய் ஆட்களை அனுப்புகிறான். உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே உங்களுக்கு விரோதமாக சிலர் எழும்பி உங்கள் வாழ்க்கையை சபிக்கும்படிக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி செழித்து இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பலாம், எழும்பி இருக்கலாம், எழும்புவார்கள். ஆனாலும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். இந்த பிலேயாம் சொல்கிறான், நான் போய் காத்திருக்கிறேன், எனக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அது நிமித்தம் நான் செய்வேன் என்று சொல்லி அன்று இரவு கர்த்தர் பிலேயாமிடத்திலே பேசுகிறார். பிலேயாமே, என் ஜனங்களை சபிக்க கூடாது என்று சொல்லி இந்த ஜனங்களோடு, இந்த பாலாக் அனுப்பின ராஜாவோடு கூட, ராஜாவின் ஜனங்களோடு கூட நீ போகக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அதேபடி பிலேயாம் சொல்கிறார், நான் வர முடியாது என்று சொல்லி மறுபடியும் இந்த ராஜாவின் மந்திரிகளும் ராஜாவினுடைய உயர் அதிகாரிகளும் போய் ராஜாவுக்கு சொல்றாங்க, ராஜாவே, இந்த பிலேயாம் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது ராஜாவாகிய பாலாக் முன்னிலும் பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற அதிபதிகளை, இன்னும் ஹையர் அபிஷியல்ஸ் அண்ட் தி ராயல் பிரின்சஸ், இன்னும் அதிகமான ஜனங்களை பிலேயாம் இடத்தில் அனுப்புகிறார். எதுக்கு அனுப்புகிறார்? இவனை வைத்து இந்த ஜனங்களை சபித்து பிறகு இந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது முறையும் அதிகமான ஜனங்களும் உயர் பதவியில் இருக்கிறவங்க போறாங்க. இந்த பிலேயாம் இடத்திலே போய் சொல்றாங்க, ராஜா உனக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் உன்னை கனப்படுத்தி உன்னை கௌரவப்படுத்துவார், நீ கிளம்பி வா, ராஜா உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி பிலேயாம் சொல்லுகிறார், எனக்கு இன்று இரவு என்னோடு தங்குங்கள், எனக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதன்படி செய்வேன் என்று சொல்லி அன்று இரவு தேவன் பிலேயாமுக்கு இதில் பேசுகிறார், நீ அந்த ஜனங்களோடு போ, ஆனால் நான் சொல்லுகிறதை மாத்திரம் செய் என்று சொல்லி. Go with this people, but speak what I say to you. பிலேயாம் காலையில் எழுந்து அவன் போகிறான். ஆனால் இருதயத்திலே பிலேயாமுக்கு ராஜாவினுடைய வெகுமதிகளையும், இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் பேசினால் தங்கமும் வெள்ளியும் உயர் பதவியும் கொடுக்கப்படும் என்பதை அவன் நினைத்திருக்கிறான். அதனாலே கர்த்தர் பிலேயாமுக்கு எதிராக ஒரு தூதனை அனுப்புகிறார். பிலேயாம் தன்னுடைய கழுதையின் மீது ஏறி போகும் பொழுது பிலேயாமினுடைய கழுதை போகிற பாதையிலிருந்து அது விலகி வயல்வெளிக்குள்ளே போகிறது. பிலேயாம் அந்த கழுதையை அடிக்கிறான், போட்டு இரண்டாவது முறை அடிக்கிறான்.
இந்த கழுதை ஒரு ஒரு முட்டு சந்துக்குள்ள போய் நின்று விட்டது. there is no way. அங்கே ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இது ஒரு கட்டுக்கதை அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க காரியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக சிலர் எழும்பி உங்களை சபிக்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருவதற்கு சில காரியங்களை பின்பாக செய்து கொண்டிருக்கலாம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக இப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருப்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமனான பூமியிலே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவன் அந்த காரியத்தை பார்த்து கொண்டிருந்தார். அந்த குறிசுலதான பிலேயாமினுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை வைப்பதற்கு கர்த்தர் பிலேயாமுக்கு சொல்லி இருந்தோம். இந்த பிலேயாம் அவன் கழுதை எடுத்துக்கொண்டு அவன் போகிற பாதையிலே அவன் புத்தி மாறினவனாய் இந்த ஜனங்களை சபித்தால் எனக்கு பணம் கிடைக்கும் என்பதை அவன் யோசித்திருக்கலாம். அதனால்தான் இந்த தூதன் அனுப்பப்பட்டார். இந்த கழுதை பேச ஆரம்பிக்கிறது. நீர் பிரயாணம் செய்தது முதல் ஏறின கழுதை நான் அல்லவா? என் மேல் அல்லவா அமர்ந்திருந்தீர்? எதுவரையிலும் என்றாகிலும் உங்களுக்கு இப்படி நான் செய்தது உண்டா என்று சொல்லி இந்த கழுதை பேச ஆரம்பித்தது. முதலாவது கழுதை அது தேவதூதனை உருவின பட்டயத்தோடு இருக்கிற தேவதூதனை பார்த்தது. இரண்டாவது இந்த கழுதையின் வாய் திறக்கப்பட்டது. இந்த கழுதை மனுஷனை போல பேசினது. உங்களுக்காக, ப்ளீஸ் லிசன், உங்களுக்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எந்த எல்லைக்கும் போவார். இதுவரை சரித்திரத்தில் நடக்காத ஒரு காரியம் கழுதை மனுஷனை போல பேசிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். என்னாகமும் 22ஆம் அதிகாரத்திலே படித்து பாருங்கள். கழுதை பேசுகிறது. இப்பொழுது இந்த பிலேயாமுக்கு புரியவில்லை. பிலேயாமின் கண்ணை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தர் திறந்த பொழுது பிலேயாமின் கண்கள் ஒரு உருவின பட்டயத்தை உடைய ஒரு தேவதூதனை கண்டு அவன் அப்படியே முகங்குப்புற விழுந்தான். பிலேயாமே, உன் கழுதை மாத்திரம் அது 3 முறை எனக்கு வழி விலகி என்னை விட்டு அது விலகி எனக்கு முன்பாக போகாமல் போயிருந்தால் உன்னை கொன்று இந்த கழுதையை நான் விட்டிருப்பேன். உன் கழுதை 3 முறையும் எனக்கு வழிவிட்டு அது ஒதுங்கி நின்று கொண்டது. அதனாலே நீ தப்பித்துக் கொண்டாய். இப்பொழுதும் நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை என் ஜனங்களுக்கு சொல். நான் சொல்லுகிற வார்த்தை இல்லாமல் வேறு வார்த்தையை சொல்லாது என்று சொல்லி அந்த தேவதூதன் உருவின பட்டயத்தோடு பேசுகிறார். இப்பொழுது பிலேயாமுக்கு புத்தி தெளிகிறது. கர்த்தர் 2 முறை நம்மிடத்தில் பேசி 3வது முறை நான் கீழ்ப்படியாததினாலே தேவதூதனை அனுப்பினார். இந்த தேவதூதன் சொல்லியபடியே பிலேயாம் பாலாக் ராஜாவின் இடத்திலே போகிறார். பாலாக் பிலேயாமை பார்த்தவுடன் ஓடோடி வந்து பிலேயாமின் இடத்திலே சொல்கிறார், நீ எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். நீ எனக்காக இந்த ஜனங்களை சபித்தால் உனக்கு உயர் பதவியை தருவேன், உனக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த பிலேயாம் இப்பொழுது சொல்லுகிறார், கண் திறக்கப்பட்டவனாகிய நான் எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்லாமல் வேறு வார்த்தை நான் சொல்லுவதில்லை. கர்த்தர் என் வாயிலே என்ன வார்த்தையை வைக்கிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது 7 பலிபீடங்களை கட்ட சொல்கிறான். ஒவ்வொரு பலிபீடத்தின் மீது ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலி செலுத்த சொல்கிறான். பலி செலுத்துகிறார்கள். பின்பு பிலேயாம் சொல்கிறார், ராஜாவே, நீர் இந்த பலிபீடத்தில் நில்லும், நான் போய் கர்த்தரிடத்தில் கேட்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த பிலேயாம் அவன் போய் இஸ்ரவேல் பரம்பி இருக்கிற அந்த சமமான பூமியிலே மலையின் உச்சியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். பின்பு வந்து இந்த காரியங்களை சொல்கிறான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக
மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எடுத்து படிக்கலாம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்ப கூடாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கே அவர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பிழையாம் வந்தாலும், எத்தனை பிழையாமின் சந்ததி வந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை தண்டிப்பதற்காக எழும்பினார். ஆனால் யாரோ ஒரு ராஜா, ஒரு எதிரி தன்னுடைய பிள்ளைகளை அவன் சபிப்பதற்காக ஒரு குறிச்சொல்லை அனுப்பும் பொழுது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி பிழையாமை கழுதையை வைத்து பிழையாமுக்கு அறிவை ஊட்டினார். Today God is raising certain people in your life to protect your life. God is protecting your life through the people God has for you in your life. உங்களுக்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, உங்களுக்கு பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை எழுப்புகிறார். இன்றைக்கு பிழையாமின் வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, இது எனக்கான வாக்குத்தத்தம் இல்லை, this is not for me, this is another sermon. If you think in yourself, just ignore this. நான் ஆவியிலே உற்சாகம் உள்ளவனாக, ஆவியிலே பலப்பெற்றவனாக நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்பதை நான் ஆழமாய் விசுவாசித்து உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவனோடு யுத்தம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றம் சாட்டும்படிக்கு எழும்புகிறவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்காக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I strongly believe God has sent me to deliver this message to you. I strongly believe. இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். God wants to bless his children. He will not allow anyone to curse your life. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிப்போம் மறுபடியும். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சாந்துரபாசியா. உங்களுடைய குற்றங்களையும் உங்களுடைய பாவங்களையும் கர்த்தர் கடலுக்கடியிலே ஆழமாக தூக்கி போட்டு விட்டார், முதுகுக்கு பின்பாக போட்டு விட்டார். அவர் உங்கள் குற்றங்களை பார்ப்பதில்லை. இயேசுவின் பாவத்தை மன்னியும் என்று சொன்ன மாத்திரத்திலே நான் உணர்கிறேன், நான் பாவி என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை மன்னித்து அவர் இரத்தத்தினாலே கழுவுகிறார். கழுவி நம்முடைய பிள்ளையாக மாற்றினதிலிருந்து நமக்கு விரோதமாக யார் எழும்பி நம்மை சபிக்க நினைத்தாலும் சபிக்கிறவன் வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை பேச வைப்பார் கர்த்தர். ராஜாவின் ஜெய கம்பீரம் ஜனங்களுக்குள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாதி ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
Read this verse again. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ஷாகா லாபா ரியாந்தா ரபாசே. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் ராஜாதி ராஜா எனக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி இயேசுவின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given the authority to be his children through faith. அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றினது மட்டுமல்லாமல் நமக்கு விரோதமாக பேசுகிற வாயையும், நீங்க சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பீங்க அல்லது நீங்க எங்கேயோ இடத்துல டிராவல் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் வேலை செய்வதற்காக யாரோ ஒரு கிறிஸ்தவ இடத்திலே போய் உங்களை சபிக்கும்படிக்கு சொல்லும் பொழுது, என் கர்த்தர் அவர் உங்களுக்காக அந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு அவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே மோசே தான் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அந்த மோசையை நடத்துவது ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இந்த எண்ணாகமும் 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரத்தை நான் தாழ்மையாக உங்களை படிக்க கேட்டுக்கொள்கிறேன். Go and read these 3 chapters. You will know the power of the Lord our God. தம்முடைய பிள்ளைகளை அவர் எப்படி நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். You will understand how much the Lord loves his children. He will not allow anyone to harm his people. கவனிக்கிறீங்களா? இந்த மே மாதத்தில் உங்களை சபிக்கணும்னு நினைச்சவெல்லாம், உங்களுக்கு தீமை செய்ய நினைச்சவெல்லாம் நன்மை செய்ய தான் போறான். Whoever has planned to do evil to you, they will automatically do good to you. உங்களுக்கு தீமையை செய்ய நினைத்தவர்கள் தன்னை அறியாமலே நன்மையை செய்வாங்க. உங்களுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பிவிட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்காக உருவின பட்டயத்தை உடைய, எனக்காக உருவின பட்டயத்தை உடைய ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். God has sent an angel before me to bless me, to protect me. No harm will come to me. எந்த தீமையும் எனக்கு நேரிடாது. எனக்கு விரோதமாக ஒரு தீமையும் நேரிடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்காக தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு உங்களை அழித்து போட்டு முறியடித்து விடலாம். இஸ்ரவேல் ஜனத்தை இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக், மோவாப் என்று சொன்னால் அருவருக்கப்பட்டவர்கள், சாபத்திற்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கலாம் நினைத்து ஒரு குறிசொல்லுதனை பணம் கொடுத்து வாங்கின பொழுது கர்த்தர் அவனையும் விடவில்லை. கழுதையை கொண்டு பேசினார். முதலாவது கர்த்தர் பேசி பார்த்தார். கர்த்தர் பேசும் பொழுது அவனுக்கு புத்தி வரல. புத்தி வந்தது போல இருந்துச்சு. ஆனா அவனுடைய எண்ணம் அங்க போய் இந்த ஜனங்களை சபிச்சிடலாம் நினைச்சுக்கும் போது கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார். உங்களுக்காக கர்த்தர் யாரை வேணுமான் என்று சொல்லி வைத்து உங்களை காப்பாற்றுவார். அடுத்த வசனத்தை, அடுத்த வாக்குத்தத்தத்தை படிக்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படி பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இந்த மே மாதத்தில் உங்களுக்கு
காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலனை போல உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். காண்டா மிருகத்தினுடைய பலன் பார்த்திருக்கிறீங்களா? அதோடைய சரீரம் எல்லாம் இதோ இந்த ஆர்மியில போட்டிருக்கிற ஆர்மர்ஸ், பாதுகாப்பு கேடயம் போல, ஒரு மார்க்கவசம் போல, தலைச்சேரா போல, சரீரம் முழுவதிலும் ஒரு அரணிப்பான ஒரு கவசம் இருக்கும். நான் அதிசயமா ஆச்சரியமா நினைச்சிருக்கிறேன். எதற்காய் கர்த்தர் காண்டாம மிருகத்திற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? காண்டா மிருகத்தை எளிதாக எந்த விலங்காலும் வீழ்த்த முடியாது. அதோடைய சரீரம் எல்லாம் கவர்டா இருக்கும். இன்னைக்கு உங்கள் உச்சன் தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரையிலும் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் மூடி, அந்த இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பாதுகாப்பிற்குள்ளே இருக்கிறோம். காண்டாமிருகத்திற்குரிய பலன் எல்லாம் அந்த ஒற்றை கொம்பிலே, அந்த ரைனோவுடைய ஹார்ன்ல இருக்கும். அந்த கொம்பு ஷார்ப்பா இருக்கும். அதனை 2 கண்களும் அந்த கொம்பை நோக்கி தான் இருக்கும். அதற்கு தெரிந்ததெல்லாம் அந்த கொம்பு. இன்னைக்கு உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். காண்டாமிருகத்திற்கு இருக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். எந்த விலங்கும், எந்த மனிதனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Nobody can overcome you. இந்த மே மாதத்துல, இந்த மே 2026 இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அநேக செய்தியை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த செய்தி பிரத்யேகமாக, ஸ்பெசிபிக்காக உங்களுக்கென்று இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதி பேருக்கு மேல, ஏறக்குறைய 99% பீப்புள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கல. காலேப்பும் யோசுவாவும் தவிர அங்கிருந்து புறப்பட்டு வந்த ஒருவனும் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர்களுடைய அவிசுவாசம் தான். பீப்புள் ஆஃப் காட், உங்களுடைய அவிசுவாசம் ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும். Believe in the Lord. Believe in the word that is given to you. உங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். I'm going to finish this. நான் முடிக்க போகிறேன். நான் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். உங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வாதமாக வைக்கிறார். சாபத்தை மாற்றுகிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களை மூடி மறைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய குற்றத்தை கர்த்தர் மன்னித்து விட்டார். உங்கள் குறைகளை மன்னித்து விட்டார். அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். உங்களை குறித்து இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம் மூலமாக நம்மை கொண்டு செய்ய போகிற காரியங்களை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அவர் உங்களை ஆஸ்வதிப்பதற்காக சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்காக சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை அழிப்பதற்காக அல்ல. உங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சிலுவையிலே வந்து ரத்தம் சிந்திருக்க மாட்டார். உங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் எத்தனையோ பேருடைய சாபம் உங்கள் வாழ்க்கையில வந்து அது உங்களை இல்லாமல் போக பண்ணியிருக்கும். ஆனால் எத்தனையோ பிழையாமைகளை கர்த்தர் உங்களுக்காக அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். உங்களுக்கு விரோதமாக மறைவிடத்திலே பேசப்பட்டதான வார்த்தைகளை கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Give thanks to the Lord. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி ரேபா சியாந்தா ராகா தனமாசே
லேப்ரா தீலபாசியாந்தா ராகாதியா. கண்களை மூடி ஜெபிங்க. Lord, thank you Jesus. Rabashianta leba ragadia lebrado shantu rebase rekataya basia el shantu lebradosh el libralo shante lebradashe el shanta rabase rakalabarianta rabasi el asia kalaborianto roshe lebrodosh kaboriant kasete elilian kopralash menene shante lebradosh el shanta yalaba sieke lerodosh el prani kabasie ma santa laba ragadana mase mele sheke libradash. உங்களுக்கு விரோதமாக பிழையாம் வந்தாலும் பிழையாம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே ராஜா ஆளை அனுப்பி குதிரை அனுப்பி ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்தால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறான். உங்களுக்கு விரோதமாக பணத்தை செலவு பண்ணி உங்களுக்கு விரோதமாக அழிப்பதற்கு எத்தனையோ லட்சங்களையும் கோடிகளையும் செலவு பண்ணாலும் அதெல்லாம் ஆசீர்வாதமாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மே மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாக உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்திருக்கும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்திலே கர்த்தர் பேசியிருப்பார் என்று சொன்னால், என் இருதயத்திலே கர்த்தர் பேசினார் என்று சொல்வீங்க என்று சொன்னால், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த காரியங்களை காமெண்ட்ல தெரியப்படுத்த மறக்காதீங்க. Be grateful to small things in your life. நன்றி உள்ள இருதயத்தோடு இருங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். Be grateful. உங்களுக்காக ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தம் செய்து, என்னை ஆயத்தப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கொடு என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிற அவருடைய பிள்ளையை கனப்படுத்துங்க. Honor the servant of God. Honor his servant. இந்த வார்த்தையை கொண்டு வருவதற்காக காலையிலே எழுந்து ஆயத்தம் செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க. Honor. தீர்க்கதரிசி கனம் பண்ணுகிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை பெறுகிறான். அநேகர் இந்த ஊழியத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு போகிறவர்கள் தான் அநேகர். ஆனால் வெகு சிலர், only few, only I can number, they have the heart of gratitude. அவர்களுக்காகவே கர்த்தர் என்னை கொண்டு வருகிறார் மறுபடியும். God loves you. God loves you. யாரோ ஒருவனுக்கு கோடி கோடியாய் கொடுத்து இஸ்ரவேல் ஜனத்தை சபிப்பதற்காக அழைத்து வருகிறான் ராஜா. ஆனால் வந்தவனை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை மாற்றுகிறார். ஊழியம் என்று சொல்வது அது எளிது கிடையாது. It is not easy to come into ministry. But when someone comes into ministry, honor them, because the Lord will honor you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆரோனை தெரிந்தெடுத்தார். மோசேக்கு விரோதமாக தன் சொந்த அக்கா பேசின பொழுது மிரியாமை கர்த்தர் தண்டித்தார். மறுபடியும் மோசே பரிந்து பேசினார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்காக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. Let's pray for the man of God. Let's pray for the ministry. Let's support the ministry. Let's stand with the ministers of God. Do not raise your voice against the ministers of God. கர்த்தருடைய ஊழியக்காரனோடு அவன் குடும்பத்திற்காக ஊழியத்துக்காக ஜெபியுங்க. முடிந்தால்
ஊழியத்தை உங்கள் பணத்தால் தாங்குங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்காக ஒருவனை கர்த்தர் எடுத்து நிறுத்தி உங்களுக்கு வார்த்தையை கொண்டு வரும்படிக்கு அவர் ஆயத்தம் செய்கிறார். God loves you so much. இந்த மே மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரவாதமும் குறிச்சொல்லுதும் உண்டாகாது. யாக்கோபை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். God loves you so much. God loves you so much. இந்த மே 2026 ஆண்டு இன்றிலிருந்து உங்கள் ஜெப வாழ்க்கை மாறும். I prophetically speak to you, sister and brother. Your prayer life will change. The spiritual life will bloom again. அது மறுபடியும் துளிர்க்கும். அது மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும். அது கர்த்தருக்கேற்ற கனியாயிருக்கும். அந்த கனிகள் ஆவிக்குரிய கனிகளாயிருக்கும். Your life will be transformed. இத்தனை நாட்கள் ஒரு புழுவை போல இலைகளை தின்று கொண்டே இருந்த நாட்கள் அது முடிந்து பட்டாம்பூச்சியாய் பறந்து வருகிற நாட்களுக்குள்ளாய் நீங்கள் போகிறீங்க. You are entering into a season of flourishment and a higher life. The days which you have crawled on this earth has been completed. Now God is going to raise you to fly above everything. நீங்கள் ஊர்ந்து ஊர்ந்து இந்த உலகத்திற்கான காரியங்களை பார்த்து பார்த்து போன நாட்கள் முடிந்தது. நீங்கள் கழுகை போல பறக்கிற நாட்கள் வருகிறது. Enter into the season with force and fire. Go into the season with a prayerful attitude. ஜெபத்தோடு கூட அதற்குள்ளே பிரவேசிப்போம். கேட்ட வசனங்களும் கேட்ட சத்தியங்களும் கதையாகவும் உங்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்காமல் இந்த காரியம் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை மறுபடியும் கர்த்தருக்கு நேராக உங்களை கொண்டு செல்கிறதா இருக்கட்டும். நீங்கள் ஆவியிலே வளரட்டும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்ய போகிறது. நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். We are going to pray. I believe God has spoken to us. I believe God has sent this message to you in order to deliver you, in order to convey. His plans are always to make you prosperous and blessing. உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே, உங்களை உயர்த்துவதற்காகவே, உங்களை சபிப்பதற்காக அல்ல. He will not allow anyone to curse you or to touch you. He will send his angels carrying the weapons to fight for you. உங்களுக்காக தம்முடைய தூதனை அனுப்பி யுத்தம் செய்வதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் இந்த மே மாதத்தில் வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் ஊழியக்காரனாகி என் மூலமாக நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. Thank you for this revelations and the promises and the prophetic word you have delivered through the Holy Spirit. Ma santa laboria kalabasia elbranika yabasiata larodosh elokradosh yangda yabase melekopra shantu lebradash. ஆண்டவரே, இந்த மே 2026 இந்த மாதத்தில் உடைய கரம் எங்கள் மீது இருப்பதற்காய் நன்றி. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் மீது இருப்பதற்காய் நன்றி. I pray for thy children. I bless them, Lord. In the name of Jesus, I speak the blessing of the Almighty over their life. Ma santa labo yakalabas. அவர்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே இருக்கட்டும். Let them bear much fruits for you, Lord. கொடியானது திராட்சை செடி நிலைத்திருந்தால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறதே. திராட்சை செடியாக உம்மில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்.
எல் ரொடோ ஷாக்து லேப்ரா காயாலபாசி. கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். Lord, I bless their womb. அவர்களை கற்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். மலடியை பிள்ளைத்தாட்சியாக செய்கிற தேவன், அண்ணால் நினைவு கூர்ந்த தேவன், சாராளை நினைவு கூர்ந்த தேவன் நினைவு கூறுவீராக. மாசியாந்தா லேபாசியே கே லேப்ரனோஷ் ரபாசியே கே லேஆசியாந்தா ரபாசே. வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறவர் உடைய பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். வேலையிலே உடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்கட்டும். அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அவர்களுக்கு உதவட்டும். அந்த சம்பாத்தியம் அது தேவையில்லாத செலவுகளுக்கு போகாதபடிக்கு ஆசீர்வதியும். இவர்களுடைய பணத்தை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக நீ எழும்புவீராக. Bless their houses and their children. Lord, I pray for them, Lord. Rabasiye ke lebaroshanta rabasia. Thank you for the authority and the power. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. லேசியாந்து ரபாசியா கரபாசியா. இந்த எண்ணாகும் 23ஆம் அதிகாரம் படித்த ஒவ்வொரு வசனமும் 19ஆம் வசனத்திலிருந்து படித்த ஒவ்வொரு வசனமும் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி. We believe எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறீர். அந்த பரமக்கானனை சுதந்தரிப்போம். எங்களுக்காக வைத்திருக்கிறீர். Forgive us. நாங்கள் முறுமுறுத்த காரியங்களை மன்னியும். உம்முடைய ஜனங்களை மன்னியும். அவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். Forgive them, Lord. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name be glorified, Lord. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பரமண்டத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. எத்தனை பேருக்கு இன்னைக்கு கொடுத்த வார்த்தைகள், கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தது? இந்த லைவ் முடிந்ததுக்கு பிறகு நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Let the people know we have a living God who speaks to us, who cares for us. நம்மோடு பேசுகிற தெய்வம் இருக்கிறார். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. இந்த ஊழியத்திலே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால் மாதம் மாதம் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். You can support this ministry and God will reward you. God bless you. ஸ்கிரீன்ல தெரிகிறதான QR code and numbers and bank details எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கட்டாயமாய் அல்ல, சந்தோஷமாக கர்த்தருக்கு அவருடைய ஊழியத்திற்கும் ஊழியத்தின் காரியத்திற்கும் you can support. God will bless you. Thank you for your time. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட் யூ-டர்ன் எடுக்க போகிறது. நீங்க காணிக்கை அனுப்பும் பொழுது எனக்கு
காண்டாமிருகத்திற்கு இருக்கும் பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை சபிக்கிற வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது என்று சொல்லி ஜெபித்து அனுப்புங்கள். God bless you. That word will come in your life and will fulfill upon your life. God bless you. God bless you. God bless you. Hallelujah. Rabas yantaya rabas. God bless you. Leha turabasias. Thank you, Lord. God bless you. God bless you. Thank you. Thank you. Sister Fibin Prince, Sister Rama Devi, Sister Shaila Jayakumar, Sister Padmavati, Sister Pramila Lobo, Brother David John, Sister Pungodi, Sister Cherlin, Brother Anthony Lutz, Sister Felicia Justin, Sister Rahini Judy. God bless